கணவன் மனைவிக்கு இடையிலே ஏற்படக்கூடிய பிரச்சினைக்கு காரணம் என்ன? அதற்கு தீர்வு என்ன என்பதை பார்க்க இருக்கின்றோம். புதிதாக வரக்கூடியவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் கிருபை செய்வானாக. கிணத்துக்குறையிலே ஒரு கணவன் மனைவி மட்டுமல்ல, ஒரு குடும்பத்தில் பிள்ளைகள் இருக்கிறாங்க, மாமியார் இருக்கிறாங்க, நாத்தனார் இருக்கிறாங்க. இது போல் ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கும் பொழுது அங்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை பார்க்க முடியும். அப்படி இருந்ததுன்னு சொன்னால், அந்த பிரச்சனைக்கு பேசிக்கான உள்ள காரணம் அப்படின்னு என்னென்னு சொன்னால், அது என்னென்னு சொன்னால் ஷைத்தானுடைய பிரச்சனை தான். ஷைத்தானுடைய என்ன செய்யணும் சொன்னால், அதாவது ஒரு விஷயத்தை நம்ம விளங்கிக்கிறணும். எல்லா வீட்லேயுமே ஜின்னுகள் இருக்கிறது. ஜின்னு இல்லாத வீடு எதுவுமே கிடையாது, எல்லா வீட்லேயும் இருக்குது. ஆனால் அது பாட்டுக்கும் என்ன செய்வோம், அது வேலையை பார்த்துட்டு போவோம், யாருக்கும் தொந்தரவு கொடுக்காது. தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஜின்னு தான் பிரச்சனை. ஏன்னா மனிதர்களை விட அதிகமாக இருக்கக்கூடியவங்க தான் அவங்க. அப்போது அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் இந்த பிரச்சனை தரக்கூடிய ஜின்னுகள் அதுதான் செய்தான். அது எங்கே இருக்குதோ அது என்ன செய்யணும்னு சொன்னால், கணவனுக்கு இடையிலே சண்டையை மூட்டி விடுறது, மாமியாருக்கு மருமகளை சண்டையை மூட்டி விடுறது, பையனுக்கு தந்தைக்கு இடையில, தாய் தந்தைக்கு இடையில, இது மாதிரி எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கோம். அது டியூட்டியாக தான். இதை நம்ம விளங்கிட்டோம்னு சொன்னால், அதாவது நோய் நாடி நோய் முதல் நாடி, வாய் நாடி வாய்ப்பச் செயல்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். ஒரு நோய்க்கு மருந்து வேணும்னு சொன்னால், அது நோயை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டா மருந்து என்ன ஈஸி, கண்டுபிடிக்காத கஷ்டம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு என்ன செய்யலாம் சொன்னால், டாக்டர் காய்ச்சடிக்குது, 3 நாள் பார்க்குறாங்க, திரும்ப விடாமல் அடிக்க சொன்னால் உடனே டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. அதில் என்ன செய்யும், 3 நாளுக்கு திறந்து அடிக்கும்போது அதில் டைஃபாய்டுன்னு காமிக்கும். உடனே என்ன செய்வாங்க, மலேரியா டைஃபாய்டு மாதிரி காமிக்கும். ஏன்னா தொடர்ந்து எந்த 3 நாள் திறந்து அடிச்சிச்சோ அது இது உருவாகும். உடனே அதுக்குள்ளே மாத்திரை கொடுப்பாங்க, உடனே சரியாயிடும். இதே இயற்கை. அப்போது நோயை கண்டுபிடிச்சான்னு சொன்னால் அதுக்கு என்ன செய்யலாம், மருந்து ஈஸியாக கிடச்சி போயிடும். அது மாதிரி தான் இது ஒரு நோய், இந்த பிரச்சனை கணவன். அதில் ரொம்ப ரொம்ப அதிகமாக உள்ளது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை தான். சஹீஹ் ஹதீஸில் வருகிறது, நிமிஷம் சொன்னாங்க, ஷைத்தானுடைய தன்னுடைய ஆட்சியை கடலில் தான் வச்சுருக்கிறான். இது திருமலையில் இருக்கிற ஹதீஸ். அவன் தினமும் ஒன்று கூடுவான். எல்லா ஷைத்தானும் வருவாங்க, தாங்கள் என்னென்ன மக்களிடையிலே என்னென்ன பிரச்சனை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதே சொல்லுவாங்க. அப்போது அதெல்லாம் கண்டுக்கிட்டு சும்மா அமைதியாக இருப்பான். ஆனால் ஒரு ஷைத்தான் சொல்லுவான், நான் கணவன் மனைவியை பிரித்து விட்டேன் அப்படிமா. உடனே அவன் சபாஸ்ன்னு சொல்லுவான், நீ தான் பெரிய ஆள் அப்படிமா. அப்போது கணவன் மனைவிக்கு இடையிலே பிரிவினை உண்டாக்குறது ஷைத்தானுடைய மிகப்பெரிய வேலை. அது ஷைத்தானுடைய மிகப்பெரிய சூழ்ச்சி இருக்கிறது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், இதை ஃபஸ்ட்டு விளங்கிக்கிட்டோம்னு சொன்னோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி உள்ளதை ஓதி சரி பண்ணிக்கலாம். இது ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான், நுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபா ரஹ்ம. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ஷிஃபாவையும் ரஹமத்தையும் இறக்கி வைத்திருக்கிறான். ஷிஃபானா நோய் சம்மந்தப்பட்டது, ரஹமத்துன்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை சம்மந்தப்பட்டது. இப்போ ஒருத்தர் கஷ்டமாக இருக்கிறாங்க, அவங்க சந்தோஷமாயிட்டான்னு சொன்னால் கடன் சுமையில் இருக்கிறாங்க, அப்போ பணம் கிடச்சி சந்தோஷமாகிடுறாங்க. அப்போது அங்கே ரஹமத் வருகிறது. இப்போ அவங்களுக்கு இதாவது உடலில் நோய்க்கு ஷிஃபாவும் மற்ற சூழ்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ரஹமத்தாகவும் இருக்கிறது. குர்ஆன் நுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபா ரஹ்ம. நான் குர்ஆனிலே ஷிஃபாவையும் ரஹமத்தையும் இறக்கினா நல்லா சொல்லி காமிக்கிறேன். ஆகவே இது நம்ம விளங்கிட்டோம்னு சொன்னோம்னா, நம்ம என்ன செய்யலாம், குர்ஆனை கொண்டு அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியும். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன சொன்னால், அதாவது கணவன் மனைவிக்கு அது குடும்பத்தில் ஏற்படக்கூடிய எல்லா சண்டை சச்சரவுகளுக்குள்ள தீர்வை பார்க்க இருக்கும். அதுக்கு என்ன ஓதணும் அப்படிங்கிறதுன்னு சொன்னால், ஸலவாத் 41 தடவை, லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் 41 தடவை, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் 41 தடவை, ஆயத்துல் குர்சியில் கடைசியாக வரக்கூடிய வலா யஊது ஹிஃபுதுஹுமா வ ஹுவல் அலிய்யுல் அஸீம் 41 தடவை. ஏன்னா இது மிகவும் பவர்ஃபுல்லானது. ஒரு சம்பவத்தை குறிப்பிடுறாங்க. ஒரு பெரியார் என்ன செய்கிறாரு,
ஒரு ஒரு ஊரில் போய் ஒரு மண்டபத்தில் தங்க போகிறாரு. அங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க இங்கே வந்து ஜின் இருக்குது அப்படின்னு. அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாரு. ஒரு இடைநேசர் தங்குறாரு. கரெக்டாக நைட்டு 12 மணிக்கு ஜின்னு கருப்பு உருவத்தோட வருது. உடனே இவர் என்ன செய்ய அலும் சூரா ஓத ஆரம்பிக்கிறார். வந்த ஜின்னு முஸ்லீம் தான், அதுவும் அலும் சூரா ஓதுது. இவர் விடாமல் ஓதுறாரு. கடைசியாக வரா யோக ஹெஃபுலுஹுமா வஹுல் அலில் ஆலீம் அப்படின்னு ஓதும்போது அது என்ன செஞ்சிருது, சத்தம் இல்லாமல் இருக்குது. காலை எழுந்திரிச்சு பார்த்தா அது அந்த சாம்பல் கிடக்குது. அப்போது இந்த வல யோக ஹெஃபுலுஹுமா வஹுல் அலில் ஆலீம் மிக பவர்ஃபுல்லானதுன்னு உரமாக குறிப்பிட்றாங்க. அப்போ இதை என்ன செய்ய 41 தடவை. அதுக்கப்புறம் சில சில சமயத்தில் செய்வினை, கண் திருஷ்டி இது மாதிரிலாம் இருக்கும். அப்போ அதுக்குள்ளே ஓதுறதுன்னு சொன்னால் சூரத்து யூனுஸில் 81வது வசனம் கால மூசா மாஜி தும்பி சிகர் இன்னலா சைபுத்திலோ. அதை தமிழில் சொல்கிறேன், நீங்கள் தமிழில் ஓதுங்க. ஏன்னா இது வந்து அரபியில் ஓதுற சில பேர் கஷ்டமாக இருக்கும், அதனால் தமிழை ஓதிக்குங்க. மூசா சொன்னார், நீங்கள் கொண்டு வந்த சூனியத்தை நிச்சயமாக அல்லாஹ் அழித்து விடுவான். மூசா சொன்னார், நீங்கள் கொண்டு வந்த சூனியத்தை நிச்சயமாக அல்லாஹ் அழித்து விடுவான். சூனியம்னா செய்வினை, அல்லாஹ் அழித்து விடுவான். யாராவது செய்வினை, கண் திருஷ்டி இது மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து 40 தடவை ஓதிட்டு அதுக்கப்புறம் துவா செய்யணும். அதுதான் முக்கியம். யா அல்லாஹ் உனக்கு கிருபையை கொண்டு. நீங்கள் எதுக்கான ஓதுறீங்க? ஜின்னு ஷைத்தான் செய்வினை பிரச்சனை எப்படி பாதுகாப்பாயாக. சில பேருக்கு குடும்பத்தில் குழந்தை பிறக்காது. கணவன் மனைவி ஒன்றா கூட குழந்தை பிறக்கும். அப்போது அதுக்கு காரணமாக இருக்கும். அப்போ என்ன செய்ய சொன்னால் என்ன செய்யணும், அதையும் கேட்கணும் இறைவன்ட்ட. யா அல்லாஹ் உனக்கு கிருபையை கொண்டு குழந்தை பாக்கி தருவாயாக. குழந்தை பாக்கியத்துக்குன்னே ஒரு துவா இருக்குது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஓதுன துவா. அது துவா நான் சொல்லித்தரேன், அதையும் ஒதுக்குங்க. அது ஒரு 40 தடவை ஒதுக்குங்க. ரப்பி லா ததர்னி ஃபர்தன் வான்த ஹைருல் வாரிசீன். இறைவா, என்னை ஒரு தனியாராக விட்டுவிடாதே, நீ வாரிசு தருவதிலே மிக உயர்ந்தவன். இதை நீ தமிழில் சொன்னாலும் சரி தான், அரபியில் ஒரு நாள் சரி தான். இறைவா, நீ தனியாராக விட்டுவிடுவாதே, நீ வாரிசுகளை கொடுப்பதிலே உயர்ந்தவன். இதை நீங்கள் செய்யலாம். தமிழ்லையோ இல்லை அரபிலையோ என்ன செய்யுங்க, 40 தடவை ஓதிக்குங்க. ஓதிக்கிட்டு துவா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சலவாத்து போன தடவை ஓதுங்க. இதே காலையில் ஒரு தடவை ஓதி 4 திசையிலையும் ஓதிட்டுருங்க. உங்கள் நெஞ்சில் ஊதிக்குங்க. உங்கள் யாருக்கான ஓதுறீங்களோ அவங்க தண்ணியில் ஊதி கொடுங்க. அவங்க வெளியூரில் இருக்காங்க, இல்லை தண்ணியில் ஊதி கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் அவங்க மனசில் நினச்சி ஊதி விடுங்க. ஃபோட்டோ இருந்துச்சுன்னா ஃபோட்டோவில் ஊதிடுங்க, ரொம்ப சிறப்பு. அவங்க ஃபோட்டோ இருந்தால் ஃபோன் ஊதிடுங்க, இல்லைனா மனசில் நினச்சி ஃபோன் ஊதினா ஆட்டோமேட்டிக் நடக்கும். இது காலை மேலே செய்யணும். அது மாத்திரம் இல்லாமல் இப்போ நான் சொன்ன எல்லாத்தையுமே 3 தடவை சலவாத்து 3 தடவை, லா இலாஹா இல்லல்லாஹ் சுப்ஹானக்கு அது 3 தடவை ஒவ்வொரு ஃபர்லான தொலைக்கு பின்னாட்டியும். சுன்னத்தான தொலை கிடையாது, ஃபர்லான தொலைக்கு பின்னாடி 3 தடவை துவா ஓதி நீங்கள் உங்களுக்கு என்ன தேவை அவர்கிட்ட கேட்டுக்கணும். இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அதாவது குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை தீரும், குழந்தை பாக்கியம் உண்டாகும், ஏன்னா ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஆகவே இதை என்ன செஞ்சு கொள்ளுங்கள், அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அனைத்து தான் பாக்கியம் தருவானாக. கணித்துக்குரியவர்களே, நம்ம எல்லா வீடியோ சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன சொன்னால், நம்முடைய துவா கபூலாக இருக்க ஒரு சின்ன ஒரு ரகசியம் இருக்கிறது. நிமிஷம் சொன்னாங்க, நன்மை ஏவி தீமை தடுத்து கொண்டிருங்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய வேதனை இறங்கும். அந்த சமயத்தில் வேதனை இறங்கின பிறகு துவா செஞ்சு நல்லா கபூல் செய்ய மாட்டான். அப்படின்னு என்னென்னா, நன்மை ஏவி தீமை தடுக்கும் காலமெல்லாம் நம்முடைய துவா கபூலான்னு அது அர்த்தம். இப்போ எப்படி நம்ம நன்மை ஏவி தீமை தடுக்கிறது? ரொம்ப சிம்பிளான விஷயம். நன்மைனா என்ன? 5 நேரம் தொழுகிறது. அப்போ 5 நேரம் தொழுது கொள்ளுங்கள். சுன்னத்தான நஃபிலான வாஜிபான தொழுகையில் விடாமல் தொழுங்க. தஹஜ்ஜத், இஷ்ராக், லுஹா அப்படின்னு சொல்ல முயற்சி பண்ணுங்கள். அது மாத்திரம் இல்லாமல் கணவன் செய்ய வேண்டிய கடமை, மனைவி செய்ய வேண்டிய கடமை, பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை, பெற்றோர் செய்ய வேண்டிய கடமை, அண்டை வீட்டுக்கார செய்ய வேண்டிய கடமை, உற்றார்கள் செய்ய வேண்டிய சரியாக செய்யுங்க. கொடுக்கல் வாங்கல் சரியாக வைத்துக்கொள்ளுங்கள். பேச்சு அழகான முறையில் பேசிக்கங்க, சரிங்களா? இது நன்மையான விஷயங்கள். தீமையான விஷயங்கள் என்ன? விபச்சாரம் செய்கிறது, மது குடிக்கிறது, சூதாடுறது, போதைக்கு அடிமை, போதைப் பொருளை சாப்பிட்றது, அது மாத்திரம் இல்லாமல் செய்வினை செய்கிறது, கொலை, கொள்ளை, தற்கொலை, மற்றவங்களுடைய மனதை புண்படுத்துறது, மற்றவருடைய பொருளை அபகரிக்கிறது, இவையெல்லாம் மற்றவர்கள் செய்யக்கூடிய தீங்குகள் எல்லாமே என்ன செய்யணும்? தீமையான விஷயங்கள். அப்போது இந்த தீமையான விஷயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். நீங்கள் நன்மையை செய்யணும், தீமையை தவிர்த்து கொள்ளணும். 3 செய்யணும். இதை மக்களை எத்தி வைக்கணும். எப்படி எத்தி வைக்கிறது? ரொம்ப சிம்பிளான விஷயம். இப்போ இந்த வீடியோவில் எல்லாமே வந்துருச்சு. நன்மையான விஷயம், தீமையான விஷயம் வந்துருச்சு. இது என்ன செய்யுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு 5 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி செஞ்சுட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் நன்மை ஏவி தீமையை தடுத்து கொடுத்து வந்துட்டீங்க. இது மாதிரி டெய்லி நீங்கள் என்ன செஞ்சுக்கணும்னு சொன்னால் நன்மை ஏவி தீமை தடுக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை மக்களுக்கு ஷேர் செஞ்சுட்டு இருக்கணும்.
இப்போ நம்ம வீடியோவில் டெய்லி இதை போட்டுருக்கோம், எந்த வீடியோ போட்டாலும் மேக்ஸிமம் இதை போட்டுருவோம். அப்போது இதை ஷேர் செஞ்சுட்டா வேணும் செய்ய நீங்கள் நன்மையவே தீமையை தடுத்து நன்மையை அடைச்சிக்கிட்டீங்க. யாரெல்லாம் இதை கொண்டு நல்லமல் செய்கிறாங்களோ அந்த நன்மை உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். ஆகவே எல்லாம் நல்லா கபூல் செய்வானாக. அந்த நன்மையை தீமையை தடுத்தவர்களுடைய வெற்றி பெற்ற கூட்டம். ஆகவே அந்த வெற்றி பெற்ற கூட்டத்தில் என்னை உங்களை ஆக்குவானாக. வாஹுதன் அஹமது ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். முக்கியமான விஷயம் என்ன சொன்னால், உங்களுக்கு நீங்கள் ஓதி பிள்ளைலாம் பிறந்துடும், கணவனுக்கு குடும்பத்திலாம் கணவன் உங்களோட ஒற்றுமை ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் இதை விட்டுறாதீங்க, இது தொடர்ந்து செய்யுங்க. ஏன்னா உங்களுக்கு 41 செய்ய முடியாதுன்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் ஒரு 31 இல்லை 21 11ங்கிறத வச்சுட்டு தொடர்ந்து என்ன செய்யுங்க, விடாமல் ஓதிட்டு வாங்க. ஏன்னா இதை ஓதி நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும். ஏன்னா இது தொடர்ந்து செய்யும் பொழுது இது இஸ்முல் ஆலம் ஆயிரம் வருது. அதாவது எந்த பேரை சொல்லி கேட்டால் அதெல்லாம் கொடுப்போம், அந்த பேரை அது மாறி விடுகிறது. அதுக்கப்புறம் நீங்கள் வாழ்க்கையில் எதை கேட்டாலும் கொடுப்பான் அல்லாஹ். ஆகவே இது ஒரு அற்புதமான பொக்கிஷம் வைத்துக் கொள்ளுங்கள். வாஹிது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.